பிரேக்கிங் நியூஸ் வேண்டும் என்பதற்காக அரைகுறையாக செய்திகளை போட வேண்டாம் என்றும், கொரோனாவை விட பிரேக்கிங் நியூஸ் வேகமாக பரவுவதால் கவனமாக செய்திகளை போட வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து இன்று சென்னை திரும்பிய மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது தொலைக்காட்சிகள் தவறான செய்திகளை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கிறீங்க. நான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன். இரண்டாவது, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்காங்க, அது பெருமை. ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துக்கிறேன். மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை இது மக்களை குழப்புங்க. தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்போடு ஒரு வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைத்துக்கொண்டு, மிஸ்இன்ஃபர்மேஷன் தயவுசெய்து வேண்டாம். அது நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்வது. ஏன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது கொரோனா விட வேகமானது. ஒரு தவறான செய்திகள் மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும். இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும். ஒரு நல்ல செய்தியை அதாவது ஆத்தென்டிகேஷன், இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஒரு ஆத்தென்டிகேஷன், நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற இந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொள்வதோடு, நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், பிரதமருடைய நல்ல திட்டங்கள், மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம். நல்லதை நீங்கள் வரவேறுங்கள். சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள். அது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அது செய்வார். ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், தவறான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது. அதனால் நாம் அனைவரும் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து செயல்படும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தவறான செய்தி கொண்டு போகிற தொலைக்காட்சியோ அல்லது என்ன பண்ண போறீங்க? நிச்சயமாக நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்னென்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.